ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோட்லின் கோரோட்டின் இருக்கிற பில்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் தியரிட்டிக்கல் பார்ட் கவர் பண்ணியிருந்தேன் கோரோட்டின்ஸ் பற்றி. அதுலேயும் பில்டர்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்காக நான் திரும்பவும் அந்த லிங்க்கை நான் ஆட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஸோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து தியரிட்டிக்கலாக பார்க்காம கோடிங் லெவலில் தான் நம்ம அந்த பில்டர்ஸ் பற்றி நான் பார்க்க போகிறோம். பில்டர்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச், அசிங்க் அவைட், அப்புறம் ரன் பிளாக்கிங் அப்படின்ற 3 இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரன் பிளாக்கிங் அந்த இதை பார்க்க போகிறோம். இப்போ கோடிங் செஷனுக்கு நம்ம போகலாம். நான் இப்போ ஒரு மெயின் ஆக்டிவிட்டி ஒரு டம்மியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, யூஸ்வலாக நம்ம ஸ்டுடியோவில் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். இப்போ இதில் நான் ஆல்ரெடி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரன் பிளாக்கிங்குள்ளே இருக்கிற லைன் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த அவுட்டர் பிளாக்குக்கே வரும். ஓகேங்களா, இது கம்ப்ளீட் ஆகாமல் அவுட்டர் பிளாக்குக்கு வராது. அதை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரன் பிளாக்கிங் கோரோட்டின் மெயின் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவுட்டர் ரன் பிளாக்கிங் கோரோட்டின் வந்து வந்திருக்கோம் நம்ம. ஓகேங்களா, இப்போது இதில் எதுவுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்காது. யூஸ்வலாக நம்ம பிரிண்ட்லன்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணோன்னா அடுத்த லைன் தான் பிரிண்ட் பண்ணணும். இதில் என்னங்க டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ரன் பிளாக்கிங் ஸ்பெசிஃபிக்காக என்னங்க டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். இதே நம்ம ரன் பிளாக்கிங்கை ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹோல்ட் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ ஏபி இன்டகிரேஷனோ டிபி கொரியோ நம்ம இப்போ பண்ணல. இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து டிலேன்னு சொல்லுவாங்க. அந்த டிலே அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அந்த சஸ்பெண்ட் ஃபங்க்ஷனை ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு வந்து நான் டிலே பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நான் வைக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கு இன்னொன்று கூட நான் பண்ணுறேன். அது என்னென்னா இந்த டிலே அப்படின்றத இந்த இடத்துல நான் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் பிரிண்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். அப்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் பழசை டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு இது பிரிண்ட் ஆகும். 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 3 செகண்ட்ஸ் திரும்பவும் த்ரெட் ஹோல் ஆகிட்டு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது பிரிண்ட் ஆகும். பார்க்கலாமா? இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேங்களா, 7th செகண்ட்ஸில் எனக்கு இது பிரிண்ட் ஆகிடுச்சு. மீன்ஸ் 5 செகண்ட்ஸில் இது பிரிண்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது 3 செகண்ட்ஸில் த்ரெட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போது 7லேருந்து 3 செகண்ட்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் 10 செகண்ட் ஆகுது. அப்போ இது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகி முடித்ததுக்கப்புறம் தான் அவுட்டர் பிளாக்கே பார்க்கும். ஓகேங்களா, அது வரைக்கும் இது வெளியவே வராது. ஓகேங்களா, இது உங்களுக்கு இன்னும் எப்படி சொல்கிறது அப்படின்னா இன்னும் நான் லான்ச் யூஸ் பண்ணி கூட நான் இதில் சொல்கிறேன். ஓகே, இப்போது நான் ரன் பிளாக்குள்ளார லான்ச் இருக்கிற மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். அது நான் சொல்லிடுறேன் எப்படின்ட்டு. இது ரன் பிளாக்கிங். அதுக்கு வெளியில் வந்து அவுட்டர் பிளாக்கு யூஸ்வலாக ரன் பிளாக் முடிஞ்சதுன்ற மீன் பண்ணுறதுக்காக அவுட்டர் பிளாக்கும் ரன் பிளாக்குள்ளார லான்ச் ஒரு ஃபஸ்ட் லான்ச்சு அது வந்து கோரோட்டின் 1 மாதிரி பிரிண்ட் ஆகிற மாதிரியும், அதுக்கப்புறம் செகண்டுக்கு வந்து கோரோட்டின் 2 பிரிண்ட் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த ரன் பிளாக்கிங்குள்ளார தான் நாம் இருக்கோம் அப்படின்றத மீன் பண்ணுறதுக்காக மெயின் ரன் பிளாக்கிங் கோரோட்டின் அப்படின்ற மாதிரியும் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா லான்ச்சை ட்ரிகர் பண்ணிட்டோம். பட் இது எக்ஸிக்யூட் ஆகுதான்னு வெயிட் பண்ணாது. அப்படியே நெக்ஸ்ட் லைன் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதுலேயும் வந்துட்டு இந்த லான்ச்குள்ளே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றதெல்லாம் டிபெண்ட் பண்ணாது. உடனே இதுக்கு வந்துடும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதுதான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு இந்த லான்ச் ட்ரிகர் ஆச்சுங்களா, அப்போ இதுக்குள்ளே இருக்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் இந்த லான்ச் ட்ரிகர் ஆச்சு. இதுக்குள்ளே இருக்கிறது பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம எந்த ஒரு டிலேவும் யூஸ் பண்ணல, அதனால் ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகிடும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த அவுட்டர் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஒரு முறை அவுட்புட்டில் பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நடந்திருக்குங்களா. ஃபஸ்ட்டு இது ட்ரிகர் ஆகிடுச்சு, சரி இது பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கோரோட்டின் 1 பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கோரோட்டின் 2 பிரிண்ட் ஆகிருக்கு. இதில் இந்த பிளாக் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்ற மீன் பண்ணுறதுக்காக தான் லாஸ்ட்டாக அவுட்டர் ரன் பிளாக்கிங்ன்றது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸு. இல்லை இது இன்னும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிலே அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. அதுவுமே இன்னும் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா
DLAY. ஓகே, இந்த இடத்துல நான் இதை வந்து 1 செகண்ட் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இதை வந்து நான் 2 செகண்ட் டிலேயில் வைக்கிறேன். ஓகேங்களா, ரிவர்ஸாக வச்சா தான் உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது எது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது அப்படின்ட்டு. நான் சொன்னல, இது ட்ரிகர் பண்ணிவிடும், இதுக்காக வெயிட் பண்ணாது, உடனே அடுத்துலேயும் ட்ரிகர் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு ஈஸியாக தெரியும். இப்போ இதில் எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இது தாங்க பிரிண்ட் ஆகும், ரன் பிளாக்கிங் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தில் எது அதிக டிலேயில் இருக்குது, இது இருக்குது. அப்போது கம்மியான டிலே இது தான், 1 செகண்ட் தான். அப்போது செகண்டு அது கோரட்டின் 2 கம்ப்ளீட்டட் அப்படின்றது தான் செகண்டாக பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் மூணாவதாக பிரிண்ட் ஆகிறது வந்து, ஏன்னா இது 2 செகண்ட் கொடுத்துருக்கோம், இது கம்பேர் பண்ணும்போது இது 1 செகண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல கோரட்டின் 1 அப்படின்றத பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், ஆக மொத்தம் இது 3 செகண்டுக்கு அப்புறம் தான் இது பிரிண்ட் ஆகும். லாஸ்ட்டாக அவுட்டர் கோரட்டின் அப்படின்றது. ஸோ நம்ம அதுவும் பார்த்துடலாம். டெலிட் பண்ணிட்டேன்னா ஓகே. இப்போ நான் ரன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகேங்களா, இப்போ தெரியுதா? ஸோ ரன் பிளாக்கிங், சரி, மெயின் பிளாக்கிங் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் செகண்டு தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஏன்னா இது 1 செகண்டில் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இது ஃபஸ்ட்டு இது கம்ப்ளீட் ஆகிருந்திருக்கு. இந்த இடத்துல கூட நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம், இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெயின் பிளாக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செகண்டாக இருக்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. அதோட 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இது இந்த ஃபஸ்ட்டு கோரட்டின் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் இது பிரிண்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸே இருக்காது. அடுத்தது உடனே எக்ஸிக்யூட் ஆகிறது, அது மில்லி செகண்டில் மைக்ரோ செகண்டில் நடக்கும். ஓகேங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸு. இல்லை எங்களுக்கு இன்னும் அதிக டிஃப்ரென்ஸாக தெரியணும் அப்படின்னா வேணும்னா நான் இதை வந்து ஒரு 8 செகண்ட்ஸ் வைக்கிறேங்க. ஓகேவா, ஸோ 8 செகண்ட்ஸ் வீடியோ ஹோல்ட் ஆகும். ஸோ அதுக்காக எதுவும் சொல்ல வேணாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், டக்குன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு இதுவும். ஆனால் கோரட்டின் 1 அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 8 செகண்ட்ஸ் கழிச்சு தான் பிரிண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு அது எப்படி நான் டிஃப்ரென்ஸ் சொல்லுவேன் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது 54வது செகண்டில், அதிலிருந்து 7 செகண்ட் கழிச்சு, ஏன்னா இதுவே 1 செகண்ட் கழிச்சு தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதனால் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் அதோட டிஃப்ரென்சியேஷனுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கோரட்டினில் ரன் பிளாக்கிங்கில் நம்ம லான்ச் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லான்ச் பற்றி பார்க்க போகிறோம். லான்ச்ன்றது வந்து ஆல்ரெடி தியரட்டிக்கலாக சொல்கிற மாதிரி இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, அது ஒரு ஃபயர் அண்ட் ஃபர்காட் தான். லைக் ஒரு வாய்டு மெத்தட் மாதிரி தான். இது டிக்கெட் பண்ணிட்டோம், அதுக்குள்ளே இருக்கிறது அது எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்காக அது அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்காது அப்படின்றதெல்லாம் இல்லை. ஓகேங்களா, அதை டிபெண்ட் பண்ணாது. அந்த பிளாக் அது பாட்டுக்கு அது எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கு கீழே இருக்கிற பிளாக் அது பாட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்ற மாதிரி. வேணும்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு கோட் டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டேரெக்டாக நம்ம லான்ச் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரன் பிளாக்கில் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது ரன் பிளாக்கிங்கிறது ஒரு கோரொட்டின். பேசிக்காக ஒரு கோரொட்டின் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஒரு லைஃப் சைக்கிள் ஸ்கோப்பை யூஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி ஒரு கோரொட்டின்குள்ளார தான் நம்மளால் அதே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் ரன் பிளாக்கிங்குள்ளார நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் லான்ச். ஸோ அப்போது ஒரு கோரொட்டின்குள்ளார தான் கோரொட்டின் எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்போ நம்ம லான்ச்சுக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக எதுவும் ஆட் பண்ணலை. ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல நம்ம டேரெக்டாக நம்ம லான்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம கோரொட்டின் ஸ்கோப்பை நான் யூஸ் பண்ணி தான் இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால் நான் லைஃப் சைக்கிள் ஸ்கோப்புன்றதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைஃப் சைக்கிள் ஸ்கோப்பும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து அந்த ஆக்டிவிட்டி ஆர் ஃப்ராக்மெண்ட் வந்து அலைவில் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்னும் மோர் கிளியராக வந்து தியரிட்டிக்கல் வீடியோவை பார்த்துக்கோங்க ஒரு முறை. ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, இந்த ஆன்கிரியேட் மீன் கால் ஆனதுக்கப்புறமே ஸோ இது கால் ஆகும், இது கால் ஆனதுக்கப்புறம் இது ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் இது எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லாட்டி இந்த அவுட்டர் லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் இது எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ப்ராசஸர் அதோட எக்ஸிக்யூஷன் ப்ராசஸை பேஸ் பண்ணி அது பாட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அது உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேம் டிஃப்ரென்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்னா லான்ச் மெயின் கம்ப்ளீட். ஓகே, அப்போது இந்த லான்ச் இது கம்ப்ளீட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் தான் இது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் இப்போ எப்படி தோணும் அப்படின்னா, ஓ இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும் போல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அப்படி கிடையாதுங்க. இது ட்ரிகர் பண்ணிடுச்சு, ப்ராசஸர் ஃப்ரீயாக இருந்துச்சு, டக்குன்னு எக்ஸிக்யூட் ஆகிட்டு வந்துடுச்சு, அவ்வளோதான். பட் இது முடிஞ்சால் தான் இது வரும்ன்றதெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு வேணால் நான் உங்களுக்கு ஒன்று பண்ணுறேன். இந்த இடத்துல நான் டிலே யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, 10 செகண்ட்ஸ் போடுறேங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரில, பட் ஓகே, இல்லாட்டி டிஃப்ரென்ஸ் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போது அவுட்டர் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ அப்போது இந்த பிளாக்கை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது இல்லை. அது வந்து ரன் பிளாக்கிங்கில் மட்டும்தான் அப்படி இந்த பிளாக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, ஆனால் லான்ச்சில் அப்படி கிடையாது. இது ட்ரிகர் பண்ணிவிட்டோம், லைக் வாய்டு மெத்தட் மாதிரி இது ட்ரிகர் பண்ணிவிட்டோம், அடுத்த லைனுக்கு போய் எக்ஸிக்யூட் ஆகவும் ஆரம்பிச்சிடும். சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொன்றும் நான் இதுக்குள்ளார யூஸ் பண்ணுறேன். லான்ச் யூஸ் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா, அதையும் நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அங்கே டைப் பண்ணி வச்சுருக்கிற கோட் எடுத்துக்கிறேன். ஸோ சேம் கோடு தான், நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸெல்லாம் எழுதலை. ஸோ இது டேரெக்டாக 1 to 2 அப்படின்னு போட்டோன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அங்கே சொன்ன மாதிரியே நான் மாற்றியே போடுறேன். இந்த இடத்துல 2 போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இல்லாட்டி நான் அது 2 ஓகே தான், அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணானா இதில். ஓகே, அவுட் பிளாக் மெயின் கோரட்டின் 1 2 ஓகே ஃபைன், இது நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ஓகேங்களா, எப்படி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி கோரோட்டின் இருக்குது, அதுக்குள்ளார தான் நான் லான்ச் யூஸ் பண்ணுறதுனால நான் திரும்ப இந்த இடத்துல லைஃப் சைக்கிள் ஸ்கோப்லாம் யூஸ் பண்ணல. ஓகேங்களா, ஒரு கோரோட்டின்குள்ளார இன்னொரு கோரோட்டின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கோரோட்டின்குள்ளார இன்னொரு சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த பிளாக்குக்குள்ளார இருக்கிற இந்த மெயின் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் பிளாக்கில் இது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லலாம், எதுவும் வெயிட் பண்ணலை. ஓகேங்களா, அப்போது அதுக்கப்புறம் கோரோட்டின் 2 கம்ப்ளீட் ஆகிருக்கு. அது எங்கே இது? ஸோ ஏன் இது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, இது எக்ஸிக்யூட் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து டிலே 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், இது 1 செகண்ட் தான் கொடுத்துருக்கோம். அதனால் இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, இதில் பெருசாக இல்லை, ஈஸி தான். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். மேபி உங்கள் லாஜிக்ஸில் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாக போகும். ஓகே, நான் இப்போ வந்து ஃபைனல் பில்டர் வந்து என்னன்னு பார்க்க போகிறோம்னா அசிங்க் அண்ட் அவைட் அது இருக்குது, அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக நம்ம வந்து ரன் பிளாக்கிங்கும் அதுக்கப்புறம் லான்ச்சும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டுமே எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது வேல்யூ, பட் அசிங்க்கும் அவைட்டும் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, லைக் ரிட்டர்ன் மெத்தட்ஸ் மாதிரி. இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது அசிங்க்கு. ஸோ இது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்னா டிஃபரபிள் வேல்யூவாக தான் ரிட்டர்ன் பண்ணணும், அதாவது இமீடியட் ரிசல்ட் கிடையாது அது. ஓகேங்களா, அந்த ரிசல்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணி அந்த ரிசல்ட்லேருந்து நம்ம வாங்கிக்கலாம். வெயிட்டை யூஸ் பண்ணாமல் அந்த டிஃபரபிள்லேருந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். பட் அதுக்காக அது வந்து அந்த பிளாக் வந்து அந்த பிளாக் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளாக் பண்ணாது. ஓகேங்களா, ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து நான் டைப் பண்ணியே கூட காமிச்சிட்றேன். ஓகேங்களா, ரிசல்ட்டு. ஸோ இதில் வந்து நான் ஆக்டிவிட்டி அப்படின்றதுனால லைஃப் சைக்கிள் ஸ்கோப்பே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் அசிங் தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அசிங்குள்ளார நான் வந்து யூஸ்வலாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம், ஓகே ட்ரூ ஒன் ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் இதை பிரிண்ட் எல்எனில் நான் எப்பயுமே வந்து ஒரு டேக் வச்சுப்பேன். அப்போ தான் நான் பர்டிகுலராக எதை நான் ஈஸியாக பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால் ஆஸ் சிம்பிள் போட்டு வச்சுப்பேன். ஏன்னா நார்மலாக நான் டைப் பண்ணேன்னா அந்த வேர்டு இருக்கிற மாதிரி நிறைய லாக்ஸ் வரும், அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நேரம் இருக்க முடியாது பார்த்துக்கிட்டு. அதனால் டக்குன்னு இது பார்த்துருது. இந்த மாதிரி ஈஸியாக டேக் வச்சு பண்ணிட்டேன்னா அந்த வேல்யூ நான் லாகில் ஈஸியாக செக் பண்ணிப்பேன், அதுக்காக தான். அதுக்கப்புறம் இப்போ ஓகே, இப்போ வந்து நான் லைஃப் சைக்கிள் ஸ்கோப்பில் சிங்கில் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இந்த வேல்யூ எனக்கு இதில் கிடைச்சிரும். ஓகே, அதுவும் எப்படி கிடைக்குதுன்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி லான்ச் நான் சொன்னதுனால லான்ச் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை தூக்கி நான் அந்த இடத்துல சிங்க் போட்டுக்கிறேன். சிம்பிள். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா, இது வந்து டிஃபர்டு கோரட்டின். ஓகேங்களா, இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளார இருந்து கெட் கம்ப்ளீட்டட் நான் வச்சு நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா, அப்படி தான் சொல்கிறாங்க, அதையும் பார்த்துருவோம். ஓகே, நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். எஸ், கரெக்ட். ரிசல்ட் கெட் கம்ப்ளீட் கொடுத்துருந்தேன், கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஆனால் நான் இனிஷியலாக சொல்லும்போது சொல்லியிருப்பேன், ஸோ இந்த பிளாக் முடிச்சதுக்கப்புறம் தான் இது ரன் ஆகணும் அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு. கரெக்டு தான். ஸோ அதை நான் உங்களுக்கு இன்னும் எப்படி காமிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் டிலேன்றதை போடுறேன். ஓகேங்களா,
இந்த இடத்துல நான் ஒரு 5 செகண்ட்ஸ் நான் கழித்து இது பிரிண்ட் ஆகிற மாதிரி நான் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டிலே இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போது இதுக்கு வந்து இந்த ட்ரூ வந்து இந்த ரிசல்ட்டுக்கு அசைன் ஆகிறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் டிலே இருக்குது. ஓகேங்களா? அந்த டிலே இருக்கிற நேரத்தில் நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கிராஸ் அடிச்சிடும். ஏன்னா இது டிஃபர்டு. ஓகேங்களா? அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதிலேருந்து கெட் கம்ப்ளீட்டட் டேட்டாவே நம்மளால் எடுக்க முடியும். இல்லாட்டி நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு கிராஸ் ஆகிடும். அது கூட நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் அதை பார்க்கலாம். போயிடாத இரு. இந்த இடத்துல ஓகேங்களா, இல்லீகல். ஏன்னா ஜாப் நாட் கம்ப்ளீட்டட் சொல்லுதுங்களா, இதுதான். ஓகேங்களா, ஜாப் கம்ப்ளீட் ஆகாமல் நீ எப்படா பிரிண்ட் பண்ணால் நான் கிராஸ் ஆகிடுவேன், அதுதான் நம்மள்கிட்ட சொல்லுது. ஸோ அப்போ இது எப்படிங்க நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒன்று இருக்குது. ஸோ இது அசிங்க் பண்ணுறதுனால ரிசல்ட் டாட் இன்வோக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம அதை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு ஓகே இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த லைன் இது ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லி அது வெயிட் பண்ணல, டக்குன்னு சொல்லி இதுக்கு வந்துடுச்சு. அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து ஜாப் கம்ப்ளீட் ஆகலை, அதனால் பிரிண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி கிராஸ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? அதுதான் இது பிளாக் பண்ணாமல் அடுத்தது வந்ததுனால. ஓகேங்களா? இப்போது நாம் இப்போ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போகிறேன் இன்வோக் ஆன் கம்ப்ளீட்டடுக்குள்ளார. ஓகேங்களா? அதுக்கும் வெளியே நான் இது இன்னொன்று பிரிண்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா, இட்ஸ் ஃப்ரீ ப்ராசஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதெல்லாம் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். ஓகேவா? நான் பழசு இருந்தால் அதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டார் ஓகே ஸ்டார் அசிங்க் அதை ரன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ இட் இஸ் அசிங் ஃப்ரீ அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் பாருங்கள் பிரிண்ட் ஆகிருக்கு. 53லேருந்து 58 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் இது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எப்படி அசிங்க் வந்து ஒர்க் ஆகுது அப்படி. இது வந்து இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்து வரணுன்றது இல்லைங்க. இப்போயும் நான் சொல்கிறேன் இல்லை. ஓகேங்களா? இது ட்ரிகர் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் இது ட்ரிகர் ஆகிடுச்சு, இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இது குள்ளாரியாக வரும். ஆனால் இது வந்து ஃபைனலாக தான் இது இருக்குது. இது பாருங்கள் பட்டுன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு 5 செகண்ட்ஸ் டிலேக்கு அப்புறம் தான் இதுக்கு ட்ரூன் அசைன் ஆகிருக்கு. அந்த ட்ரூன் அசைன் ஆனதுக்கப்புறம் தான் ஆன் இன்வோக் கம்ப்ளீட்டட் ட்ரிகர் ஆகி அதுக்குள்ளார இருக்கிற இந்த லைன் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுதான் இது. இதில் இன்னும் அவைட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, அவைட்டும் அசிங்க்கும் ஒரு சேர தான் யூஸ் பண்ண முடியும், இல்லாட்டி அது தனியாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதையும் நான் இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல நான் இப்போது அவைட் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? உடனே எரர் அடிச்சிடும். ஏன் அப்படின்னா, அவைட் அப்படின்றது வந்து ஒரு சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன். அந்த சஸ்பெண்ட் ஃபங்க்ஷனை நான் டேரெக்டாக இந்த மாதிரி வெளியே யூஸ் பண்ண முடியாதுங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஒரு லைஃப் சைக்கிள் ஸ்கோப்பை நான் யூஸ் பண்ணி அதில் லான்ச்சை யூஸ் பண்ணி லான்ச்சுக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அசிங்கை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி நான் யூஸ் பண்ணுறேன். அப்போது எனக்கு அவைட்டில் எரர் அடிக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ தெரியுதுங்களா ஏன் சஸ்பெண்ட் ஃபங்க்ஷனை வந்து வெளியில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் எரர் அடிக்கும். ஓகே, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபைனலாக நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம டிஃபரபிள் இருந்தால் தான் நம்ம கெட் கம்ப்ளீட்டில் போடணும். இதுக்கு வந்து அந்த மாதிரி தேவையில்லை, டேரெக்டாகவே இதுக்கு அசைன் ஆகும். 5 செகண்ட்ஸ் கழித்து இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வெளியே நான் இதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, இந்த லான்ச் எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதுவுமே கூட பிரிண்ட் ஆகிடும். 5 செகண்ட்ஸ் கழித்து தான் இதுக்கு ரிசல்ட் அசைன் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த லைன்லேருந்தே இது வெளியே வரும். ஏன்னா அவைட் யூஸ் பண்ணியிருக்கும் போது இது வந்து லான்ச்சாகவும் ஆக்ட் ஆகும், அப்புறம் ரன் பிளாக்கிங்காகவும் ஆக்ட் ஆகும்,
வித்தின் திஸ் பிளாக்குள்ளார மட்டும். ஓகேங்களா, வெயிட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இது பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் இது பிரிண்ட் ஆகும். லாக்கெட் போய்க்கலாம் டக்குன்னு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃப்ரீ பிரிண்ட் ஆகிடுச்சு, 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போது இது பிளாக் பண்ணும் இந்த த்ரெட்டை. இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிராஷ் அடிச்சிருக்காது. இது ஏன் நான் அசிங் யூஸ் பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு கிராஷ் அடிச்சிச்சு, அதனால் நான் அந்த இன்வோக் ஆன் கம்ப்ளீட்டட் நான் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஆனால் பட் இது வந்து இந்த இடத்த பிளாக் பண்ணும். இது வந்து ஆனால் இது மெயின் த்ரெட்டெல்லாம் அஃபெக்ட் பண்ணாது. இந்த பிளாக்கெல்லாம் இது கோரட்டின்குள்ளார அதோட ப்ராசஸை அது பிளாக் பண்ணும். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க கோரட்டினோட பில்டர்ஸ். ஓகேங்களா, ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு கோரட்டின் பில்டர்ஸ் பற்றி நான் தெளிவாக எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்டு இந்த பிளாக் ஹேண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். பை.